வணக்கம். ஏசி தமிழின் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். பராமரிப்பு நிலையத்தில் குழந்தையை விட்டு வேலைக்கு சென்று தாக்கி காத்திருந்த அதிர்ச்சி. பாடசாலை விளையாட்டுப் போட்டியில் மரதனோடிய மாணவன் மரணம். யாழில் பெரும் துயரை ஏற்படுத்திய படகு விபத்து பலி எண்ணிக்கை அதிகரிப்பு. கொழும்பில் மசாஜ் நிலையம் என்ற போர்வையில் விபச்சார விடுதி சிக்கிய 4. தமிழர் பகுதியில் நபரொருவர் மீது மோதிய 2 வாகனங்கள் பரிதாபமாக பறிபோன உயிர். பேருந்தின் மிதிப்பலகையில் விழுந்த குடும்பஸ்தர் உயிரிழப்பு. இலங்கை கடற்பரப்பில் உயிரிழந்த மாலுமிகளின் உடல் பிறப்பிக்கப்பட்டுள்ள உத்தரவு. தொடர்பென விரிவான செய்திகள். எம்பிலிபிட்டிய பிரதேசத்தில் பகல் நேர பராமரிப்பு நிலையம் ஒன்றில் இருந்து 18 மாத குழந்தை ஒன்று அங்கிருந்த குளத்தில் விழுந்து உயிரிழந்துள்ளது. மெதமுலன கதமடித்த பிரதேசத்தைச் சேர்ந்த 18 மாத குழந்தையான ஏயோன் தீசர அவிநாத் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். குழந்தையின் தாய் குழந்தையினை பராமரிப்பு நிலையத்தில் ஒப்படைத்துவிட்டு வேலைக்கு சென்றார். அதன்பின் பராமரிப்பு நிலையத்தின் காப்பாளர் தாயை தொடர்பு கொண்டு மெத்தனிய காரியமடித்த வைத்தியசாலைக்கு வருமாறு கோரியிருந்தார். மேலும் அங்கு சென்ற பின்னர் தன்னுடைய மகன் குளத்தில் விழுந்து உயிரிழந்த செய்தியை தாய் அறிந்துள்ளார். குழந்தையின் பாதுகாப்பு விடயத்தில் கவனக்குறைவாய் செயற்பட்ட குற்றச்சாட்டில் இந்த பராமரிப்பு நிலையத்தின் காப்பாளர் எம்பிலிப்பிட்டிய போலீசாரால் கைது செய்யப்பட்டு தற்பொழுது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். புத்தல துட்டுகெமுனு பகுதியில் தேசிய பாடசாலையில் இல்லங்களுக்கிடையிலான விளையாட்டுப் போட்டியில் மரதனோடிக் கொண்டிருந்த மாணவன் கீழே விழுந்து உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இச்சம்பவம் புதன்கிழமை காலை இடம்பெற்றது. சம்பவத்தில் புத்தல பரல்கும்பரை வீதி வெஹரகொட போகல் எல்ல பகுதியைச் சேர்ந்த புத்தல துட்டுகெமுனு தேசிய பாடசாலையில் 12ஆம் வகுப்பில் பயிலும் DM மலீஷ ஜந்திகெலும் வயது 15 என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். உயிரிழந்த மாணவன் ஏனைய மாணவர்களுடன் புத்தள பரல்கும்பர வீதியில் கடகா கொலனிய குளம் அருகே ஓடிக்கொண்டிருந்த போது திடீரென்று மயங்கி கீழே விழுந்தார். உடனடியாக புத்தள பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட அவர் மேலதிக சிகிச்சைகளுக்காக மொனராகலை மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்ட பின்னர் உயிரிழந்ததாக தெரிய வருகிறது. பாலியுகட போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் மசாஜ் நிலையம் என்ற போர்வையில் முன்னெடுத்துச் செல்லப்பட்ட விபச்சார விடுதியொன்றை முற்றுகையிட்ட போலீசார் 4 பெண்களை கைது செய்தனர். பாலியுகட போலீசாருக்கு நேற்று கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து இந்த சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. விபச்சார விடுதியை நிர்வகித்த குற்றச்சாட்டில் ஒரு சந்தேக நபரும் அங்கு விபச்சாரத்தில் ஈடுபடுவதற்காக தங்கியிருந்த மேலும் 3 சந்தேக நபர்களுமே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபர்கள் காசன்பிட்டிய, பன்னிப்பிட்டிய, பொலனறுவை, ஹட்டன் பகுதிகளைச் சேர்ந்த 29 முதல் 32 வயதுக்குட்பட்டவர்கள் என்று போலீசார் தெரிவித்தனர். மேலும் இந்த சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை பாலியகொட போலீசார் மேற்கொண்டு வருவதாக தெரிய வந்துள்ளது. யாழ்ப்பாணம் பாலைதீவு அந்தோனியார் ஆலயத்துக்கு பக்தர்களை ஏற்றிச் சென்ற படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளான சம்பவத்தில் நேற்றைய தினம் பெண்ணொருவர் உயிரிழந்தார். பாலைதீவு அந்தோனியார் ஆலய திருவிழாவுக்காக கடந்த 6ஆம் தேதி குருநகர் இறங்குதுறையிலிருந்து பக்தர்களை ஏற்றிச் சென்ற படகொன்று விபத்துக்குள்ளானது. இதன்போது கடலில் மூழ்கி அன்றைய தினம் 2 உயிரிழந்ததோடு சிறுவன் உள்ளிட்ட 13 பேர் சிகிச்சைகளுக்காக யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். அவர்களில் கடந்த 5 நாட்களாக சிகிச்சை பெற்று வந்த உரும்பிராய் பகுதியைச் சேர்ந்த 54 வயதுடைய பெண்ணொருவரை சிகிச்சை பலனின்றி நேற்றைய தினம் உயிரிழந்தார். மேலும் முன்னதாக நாவல்குழி பகுதியைச் சேர்ந்த 57 வயதுடையவரும் குருநகர் பழைய பூங்கா சாலையைச் சேர்ந்த 80 வயதுடைய ஒருவரும் உயிரிழந்தனர். இந்த விபத்து அதிக சுமையின் காரணமாக ஏற்பட்டதா அல்லது இயந்திர கோளாறின் காரணமாக ஏற்பட்டதா என்பது தொடர்பில் யாழ்ப்பாண போலீசாரும் கடற்படையினரும் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு திருகோணமலை வீதியின் உப்போடை சந்திக்கு அருகாமையில் இடம்பெற்ற விபத்தில் வந்தாரமூலை பிரதேசத்தைச் சேர்ந்த 74 வயதான முதியவர் ஒருவர் உயிரிழந்தார். தன்னுடைய துவிச்சக்கர வண்டியை தள்ளியபடி வீதியை கடக்க முயன்ற நபர் மீது லொரியொன்று மோதியதோடு பின்னால் வந்த கேப்ரக வாகனமும் அவர் மீது மோதி விபத்துக்குள்ளாகியது. விபத்தில் படுகாயமடைந்த வந்தாரமூலை பிரதேசத்தைச் சேர்ந்த 74 வயதான முதியவர் மாவடிவேம்பு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பிற்பாடு உயிரிழந்தார். விபத்துடன் தொடர்புடைய கேப்ரக வாகனத்தின் சாரதி கைது செய்யப்பட்டார். எனினும் லொரியின் சாரதி விபத்தின் பின்னர் தப்பியோடிய நிலையில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது.
பேருமலை காலி வீதியில் உள்ள மஸ்ஸல சந்தி பகுதியில் தனியார் பேருந்தில் ஏறிய ஒருவர் அதிலிருந்து விழுந்து பலத்த காயங்களுக்குள்ளாகி உயிரிழந்ததாக பேருமலை போலீசார் தெரிவித்தனர். இந்த விபத்து சம்பவம் நேற்றிரவு நள்ளிரவு 12 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. உயிரிழந்தவர் பேருமலையில் வசிக்கும் 52 வயதுடைய 2 பிள்ளைகளின் தந்தை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பிலிருந்து மாத்தறை நோக்கி பயணித்த தனியார் பேருந்தில் மஸ்ஸல சந்தியில் ஏறி சுமார் 100 மீட்டர் தூரம் பயணித்த போது பேருந்தின் மிதிப்பலகையிலிருந்து விழுந்ததாக காவல்துறை தெரிவித்துள்ளது. மாத்தறை பகுதியில் உள்ள உறவினர் ஒருவரின் வீட்டுக்கு செல்வதாக தெரிவித்து அவர் வீட்டை விட்டு வெளியேறியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் விபத்துக்குள்ளான பேருந்து தற்போது போலீசாரால் காவலில் எடுக்கப்பட்டுள்ளதுடன் அதன் சாரதி இன்று களுத்துறை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளார். சம்பவம் தொடர்பில் பேருவள போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் கொடிகாமம் பகுதியில் புதன்கிழமை அதிகாலை பேருந்தொன்றுக்கு தீ வைக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பேருந்து சேவையில் ஈடுபட்டு வரும் இரு தரப்பினரிடையே நிலவிய நீண்டகால முரண்பாட்டின் காரணமாக பழிவாங்கும் நோக்கில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை கொடிகாமம் போலீசார் கைது செய்துள்ளனர். மேலும் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. ஹார்முஸ் நீரிணை மூடப்படுவதால் அதிகமாக உணவுப் பொருட்களின் செலவுகள் அதிகரிக்கக்கூடும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குறித்த எச்சரிக்கையை ஐக்கிய நாடுகளின் வர்த்தக மற்றும் அபிவிருத்தி அமைப்பு தெரிவித்துள்ளது. இது வாழ்க்கை செலவு அழுத்தங்களை தீவிரப்படுத்தும் என்றும் குறித்த அமைப்பு சுட்டிக்காட்டியுள்ளது. மேலும் எரிசக்தி, உரம் மற்றும் போக்குவரத்து செலவுகள் அதிகரிப்பதன் காரணமாக உணவுப் பொருட்களின் விலை அதிகரிக்கக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது குறிப்பாக மிகவும் பாதிக்கப்படக்கூடிய நிலையில் உள்ள மக்களின் வாழ்க்கை செலவு அழுத்தங்களை மேலும் தீவிரப்படுத்தும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. காலி தேசிய வைத்தியசாலையில் குளிரூட்டப்பட்ட சேமிப்பலகுகளில் வைக்கப்பட்டுள்ள 84 உடலங்கள், குறிப்பாக ஈரானிய மாலுமிகளின் உடலங்களை இலங்கையில் உள்ள ஈரானிய தூதரக அதிகாரியிடம் ஒப்படைக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. காலி மேலதிக நீதவான் சமீர் தொடங்குடவால் இன்று காலை இந்த விசேட உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் உயிரிழந்த மாலுமிகளின் உடல்களை ஈரானிய தூதரக பிரதிநிதிகளிடம் உத்தியோகபூர்வமாக ஒப்படைக்குமாறு காலி தேசிய வைத்தியசாலையின் பணிப்பாளருக்கு நீதவான் பணிப்புரை விடுத்துள்ளார். காலி துறைமுகத்தின் காவல்துறையினரால் காலி நீதவான் நீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்ட விசேட கோரிக்கையினை தொடர்ந்து இந்த சட்டப்பூர்வமான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மேலும் குறித்த 84 உடல்களும் இதுவரை காலி தேசிய வைத்தியசாலையில் உள்ள 2 நடமாடும் குளிரூடப்பட்ட சேமிப்பலகுகளில் பாதுகாப்புடன் வைக்கப்பட்டிருந்தன. ஈரானிய அதிகாரிகளிடம் உடல்கள் ஒப்படைக்கப்பட்டதைத் தொடர்ந்து அவை ஈரானுக்கு கொண்டு செல்லப்படுவதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இலங்கை கடற்பரப்பில் உயிரிழந்த மாலுமிகள் தொடர்பாக மேலதிக விசாரணைகள் இடம்பெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே காலி தேசிய வைத்தியசாலையின் குளிரூட்டப்பட்ட சேமிப்பலகுகளில் வைக்கப்பட்டிருக்கும் 84 ஈரானிய மாலுமிகளின் உடல்களை இலங்கையில் உள்ள ஈரானிய தூதரக அதிகாரிகளிடம் ஒப்படைக்குமாறும் இதன்போது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக ஈரான் கப்பல் ஒன்று இலங்கைக்கு அண்மைய கடற்பரப்பில் அமெரிக்க கப்பலால் மூழ்கடிக்கப்பட்டு அதேவேளை அமெரிக்க நீர்மூழ்கி கப்பலால் தகர்த்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அங்கிருந்தவர்கள் மரணித்த நிலையில் அங்கிருந்து 84 மாலுமிகளின் உடல்கள் இலங்கையினுடைய கராப்பட்டிய வைத்தியசாலைக்கு எடுத்து செல்லப்பட்ட நிலையில் இவ்வாறாக அந்த நாட்டு இராணுவ வீரர்களின் உடலங்களை ஈரான் நாடு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. உலக விடயங்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஏசி தமிழ் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள்.